கிறிஸ்துவுகன கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரில உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ரோமருக்கு எழுதின கடிதம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். அன்புக்குரியவர்களே, டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். அநேக நேரங்களில மற்றவர்களை தகாதவர்கள் என்று சொல்லி, குற்றவாளிகள் என்று சொல்லி, சரியான தடங்களில் நடக்காதவர்கள் என்று சொல்லி தீர்ப்பிடுகிற பழக்கம் நம்மிடத்துல காணப்படுகிறது. தன்னை நியாயப்படுத்துவதற்காக, தன்னுடைய செயலெல்லாம் உத்தமம் என்று காண்பிப்பதற்காக மற்றவர்களை குற்றவாளிகளாக்கி நம்மை நீதிமன்களாக மாற்றிக்கொள்ளுகிற குணாதிசயங்கள் உண்டு. இந்த அருமையான வேத வசனத்துல 3 காரியங்கள் தெளிவாக்குகிறது. ஒன்று, ரெகக்னைஸ் த டேஞ்சர் ஆஃப் ஹிப்போக்ரசி. என் வாழ்க்கையில மாய்மாலமான செயல்பாடுகளை நான் உடையவனாய் இருப்பது என்பது தவறு என்பதை சுட்டி காண்பிக்கிறது. மற்றவர்களை குற்றவாளிகளாக காட்டும் பொழுது என் குற்றம் என் கண்களுக்கு மறைக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் நான் நடிக்கிறேன் அல்லது ஏமாற்றுகிறேன் என்கிற பொருளை அங்கே கொண்டு வரும். ஆகவே முதலாவது, we must recognize the danger of hypocrisy. ஏமாற்றுவதனால் வருகிற இடர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்கிறது, நீ மற்றவர்களை குறித்து சொல்ல தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். அப்போ இந்த ஏமாற்று வேலை நம்மை குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்துகிறது. என் குற்றத்தை மறைக்க மற்றொரு காரியத்திற்கு வருகிறேன். இரண்டாவதாக இந்த பகுதி சொல்லுகிற காரியம் என்ன? we must acknowledge our sin. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நான் மற்றவனை குற்றவாளியாய் தீர்ப்பதை காட்டிலும் என்னிடத்துல காணப்படுகிற குறைகளை, தவறுதல்களை, மீறுதல்களை, பாவங்களை, சாபங்களை நான் அறிக்கை செய்கிறவனாக, அதை அங்கீகரிக்கிறவனாக, ஏற்றுக்கொள்கிறவனாக, எனக்கு மன்னிப்பு வேண்டும் என்று மாஞ்சி வருகிறவனாய் காணப்பட வேண்டும். நான் அறிக்கையிடும் பொழுதுதான் நான் வெற்றியை காண்கிறோம். வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்ப பாவங்களை அறிக்கையிடுகிற நிலைதான் we must acknowledge. I am not worthy. Lord, cleanse my sins. இந்த அறிக்கைகளுக்கு வரும்பொழுதுதான் வெற்றியின் வாழ்வு உண்டு. மூன்றாவதாக இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது, judgment is not belongs to us, judgment is belongs to God. நியாய தீர்ப்பு என்பது நமக்கு உரியது அல்ல, அது இறைவனுக்கு உரியது. படைப்பாளரே படைப்புகளை குறித்து தவறுதல்களை, படைக்கப்பட்டவைகளின் தவறுதல்களை, மீறுதல்களை குறித்து விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே அந்த இறைவன் தான் நியாய தீர்ப்பு செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் நியாயம் தீர்க்காதபடிக்கு நம்மை உணர்ந்தவர்களாய் அடி எடுத்து வைக்க முடியும். ஒரு வீட்டில் சுகவீனமாக பல நாட்களாக இருந்தார். அதை அறிந்த ஒரு அன்பர் ஒரு போதகரை அழைத்து வந்து, ஐயா, நீங்கள் இவருடைய சுகவீனம் மாற ஜெபியுங்கள் என்று சொன்னார். அங்கே இருந்த வேறு சிலர் இந்த போதகர் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, இவர்களெல்லாம் பூட்டு உடைத்து திருடர்களாயிற்றே என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். அழைத்து வந்தவருக்கு வெகு சங்கடம். ஆனால் அதை அவர் இப்படி மாற்றினார். எப்படி? ஆம், பாவ கட்டுகளால் பூட்டப்பட்ட மக்களை, அசுத்தங்களால் பூட்டப்பட்ட மக்களை, விடுதலை தேவை என்பதை அறியாமல் கட்டுண்டவர்களாய் இருக்கிற மக்களை, புறங்கூறுகிற மக்களாய் வாழ்கின்று தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியாது பூட்டப்பட்ட மக்களுடைய பூட்டுகளை உடைத்து அஞ்ஞானத்திலிருந்து மெஞ்ஞானத்திற்கு வரவழைக்கிற அற்புதமான ஊழியக்காரர் என்று சொன்னார். அன்புக்குரிய விசுவாசிகளே, எனக்கு தந்த அளவின்படியே நான் தீர்ப்பிட வேண்டும். நான் தீர்ப்பிடுவது என்பது எனக்கு உகந்தது அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, என் ஆண்டவர் நடத்துகிற விதங்களுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது வெளிச்சத்திலே நடந்து இறைவனை மகிமைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழைத்த ஆண்டவர் எங்களை விசாரிக்கிறார். அவருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து மற்றவர்களை குறித்து நியாய தீர்ப்பு செய்யாதபடிக்கு இறைவனுடைய நியாய தீர்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாய், இறை சித்தங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அருளால் நிரப்பி காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.